முன்னாடி நாம் தமிழ் கட்சியில் இருந்த காளியம்மாள் அவர்கள் தற்போது அதிமுக இணைந்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? காளியம்மாள் அவர்கள் இவ்வளவு ஆண்டுகளா தமிழ் தேசியத்தை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க, திராவிடத்துக்கு எதிராக செயல்பட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நண்பர்கள் நிறைய பேர் ட்விட்டர்ல எல்லாம் பேசும்போது ஒன்றும் சமரசம்லாம் அவங்க பண்ணல, திமுகவை வீழ்த்துவதுதான் இப்ப முக்கியமான நோக்கம். ஸோ அந்த வகையில அதிமுக போய் சேர்ந்தது நல்ல விஷயம்தான், அதிமுக தமிழ் தேசியம் பேசுறதுக்கான ஸ்பேஸும் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நண்பர்கள் ட்விட்டர்ல எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அது தவறான ஒரு பார்வை. நீங்க தமிழ் தேசியவாதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு தமிழ் தேசிய கட்சியில தான் இருக்கணும். இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சி தான் ஒரு தமிழ் தேசிய கட்சியா தமிழ்நாட்டில் இருக்கு. சீமான் தனித்தே நின்றார்னா ஜெயிக்க முடியாது, தமிழ் தேசத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போ நேரது எல்லாமே அதிமுக தான் இருக்கு. இபிஎஸ் அவர்களோட அரசியல் தமிழ் தேசிய அரசியலா இருந்தா அவர் ஒரு தமிழ் தேசியவாதியை ஏத்துக்கலாம். காங்கிரஸ் பார்ட்டியோட ஓட் ஷேரும் கம்மியாயிட்டு தான் இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டியும் ஒரு கட்சியா தமிழ்நாட்டில் பலவீனப்பட்டு தான் இருக்காங்க. அதனால இப்ப இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி வைப்பதால யாருக்கு லாபம்னு பார்த்தா திராவிட கட்சிகளுக்கு மட்டும்தான், அந்த சிறிய கட்சிகளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு திமுக தனித்து போட்டிட்டா ஜெயிக்க முடியாது, திமுகவால சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காது. ஆனா கூட்டணி வச்சா சிங்கிள் மெஜாரிட்டி திமுக கிடைக்குது. கூட்டணி வச்சாலும் சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கூடாது இல்ல, அலையன்ஸாக அவங்க ஜெயிக்கணும். ஆனா கூட்டணி வச்சா சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்குது. அப்ப கூட்டணி வைக்கும் போதும் சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கிற மாதிரி அவங்க சீட் ஷேரிங் அந்த கூட்டணியை வடிவமைக்கிறாங்க. அப்ப இது யாருக்கு லாபமா இருக்கு? திமுகவுக்கு தான் லாபமா இருக்கு. சிறிய கட்சிகளை ஒழுங்கக்கூடிய வேலையை பண்றாங்க. பாஜக மற்ற கட்சிகள் எல்லாம் கபலீகரம் பண்றாங்கன்னு சொல்றாங்க, அந்த வேலையை தான் இங்க திமுக பண்றாங்க. டிடிவியை ரீப்ளேஸ் பண்றான்னு சொல்றாங்க. ஆமா, டிடிவி செஞ்ச அதே வேலையை சசிகலா அவர்கள் செய்ய போறாங்க. அவங்க தேவர் கம்யூனிட்டி ஓட்ஸை உடைக்கிறாங்க. தேவர் கம்யூனிட்டி ஓட்ஸ் தனியா பிரிச்சு வச்சிட்டோம்னா அது அந்த பக்கம் போகாது. இதனால அவங்களுக்கு என்ன சார் பயன்? சசிகலாவுக்கு என்ன பயன்? சசிகலாவுக்கு என்ன பயன்? ஆனா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் 31ல களம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இப்ப 26ல அதிமுக வீழ்த்தப்படுதுன்னு வச்சுக்கோம். நமக்கு தெரியல மக்களோட தீர்ப்பு என்னவா இருக்கும்னு தெரியல. இன்கேஸ் அதிமுக வீழ்த்தப்படுதுன்னு வச்சுப்போம், மக்களுக்கு அதிமுக மேல நம்பிக்கை போயிடும். குறிப்பா திமுக எதிர்ப்பாளர்களுக்கு அதிமுக மேல நம்பிக்கை போயிடும். அவங்க அதுக்கப்புறம் புது கட்சிகளை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. பாஜகவை நோக்கி போகலாம், என்டிகேவை நோக்கி போகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டா 26க்கு அப்புறம் என்டிகே நல்லா வேகமா வளர்வதற்கான சூழல் ஏற்படலாம். ஆனா இந்த தேர்தலை பொறுத்தளவு நான் என்ன யோசிக்கிறேன்னா, என்டிகே நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் கேப்ரியல் தேவதாஸ் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 2026 அரசியல் களம் ரொம்ப விசித்திரமாகவும் ரொம்ப என்ன சொல்றது ஒரு வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம கொள்கை சார்ந்த சில கட்சிகளும் தேர்தலுக்கென சில கட்சிகளும் இயங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில 2026க்கான தேர்தல் களம் தமிழ் தேசிய எழுச்சிக்கு உதவும் நினைக்கிறீங்களா? தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும். ஆனா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, கூட்டணி வைக்காம தனியா போட்டிடுறதே பெரிய ஒரு வெற்றி. இந்த தேர்தல் நெருங்கும் போது பார்த்தோம்னா எப்படியாவது ஒரு பலமான கூட்டணி அமைக்கணுன்ற முயற்சியில அதிமுகவும் சரி திமுகவும் சரி ரொம்ப தீவிரமா அவங்க செயல்பட்டு வராங்க. ஸோ அந்த வகையில இப்படி ஏகப்பட்ட பணம் புலரும் போது, ஏகப்பட்ட அழுத்தங்கள்லாம் எல்லா சைடும் இருக்கும்போது, கூட்டணி எதுவும் வைக்காம கொள்கை கோட்பாடு அடிப்படையில தனித்து போட்டிடுறதே பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இப்ப ஒரு தமிழ் தேசிய கட்சியை பொறுத்தளவுல இன்னொரு தமிழ் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கலாம், ஆனா எதிரிகளாக கருதக்கூடிய திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க கூடாது. அந்த வகையில் அந்த ஒரு கொள்கை பிடிப்போட இருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். அதை தாண்டி தேர்தலையும் ஒரு 10% ஓட்டுக்கு மேல வாங்கினாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய வெற்றியா இருக்கும். அது நம்ம பார்ப்போம் என்ன. ஓகே சார். சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நாம் தமிழ் கட்சியில் இருந்த காளியம்மாள் அவர்கள் தற்போது அதிமுக இணைந்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே ஒரு வருஷமா அவங்க எந்த கட்சியிலையும் சேராம இருந்தாங்க. ஒரு கட்டத்துல தாவேக்கால இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்தது. இப்ப அவங்க அதிமுக போய் சேர்ந்திருக்காங்க.
ஒரு வகையில பார்க்கும்போது காளியம்மாள் அவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு அவங்களோட கெரியர்ல அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிருக்காங்க. பெரிய ஒரு வெற்றி தான். சாதாரண ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு பெண், அவங்க தடைகள் எல்லாம் மீறி ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுகல சாதாரண சாமானியர்களும் மேலே ஏறி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இபிஎஸ் அவர்கள் ஒரு தமிழன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு பிரஸ் மீட் மாதிரி ஒரு ஒரு பைட் கொடுக்குறாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம். இப்ப என்னன்னா, காளியம்மாள் அவர்கள் ஒரு திராவிட கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. ஆனா ஒரு தமிழ் தேசியவாதி அங்க போய் சேர்ந்ததுல கொஞ்சம் வருத்தம் இருக்கு. திராவிடம்ன்றது தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்தம். காளியம்மாள் அவர்கள் இவ்வளவு ஆண்டுகளா தமிழ் தேசியத்தை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க, திராவிடத்துக்கு எதிராக செயல்பட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு இன்னொரு திராவிட கட்சியில போய் சேர்ந்ததுன்றது பெரிய ஒரு பின்னடைவு. இபிஎஸ் அவர்கள் ஒரு தமிழன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு திராவிட கட்சியோட தலைவரை ஏத்துக்கிறது அவருக்கு அவ்வளவு கரெக்டான விஷயம் இல்லை. ஒரு திராவிட கட்சியை யாரு தலைமை தாங்கினாலும் அது ஒரு திராவிட கட்சி தான். ஒரு தமிழன் தலைமை தாங்கினாலும் அது திராவிட கட்சி தான். ஒரு வட இந்தியர் தலைமை தாங்கினாலும் அது திராவிட கட்சி தான். மற்ற மாநிலத்தவர்கள் தலைமை தாங்கினாலும் அது திராவிட கட்சி தான். ஸோ அந்த வகையில காளியம்மாள் அவர்கள் கொஞ்சம் பின்வாங்கியிருக்காங்க. அவங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே வரும்போது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அதுல அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, தமிழ் தேசிய பாதையில தான் நான் போவேன்ற மாதிரி ஒரு அறிக்கையில வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் தலைமாறி போயிருக்காங்க. தமிழ் தேசியத்துல இருந்து திராவிடத்தை நோக்கி அவங்க போயிருக்காங்க. ஸோ நண்பர்கள் நிறைய பேர் ட்விட்டர்ல எல்லாம் பேசும்போது ஒன்றும் சமரசம்லாம் அவங்க பண்ணல, திமுகவை வீழ்த்துவதுதான் இப்ப முக்கியமான நோக்கம். ஸோ அந்த வகையில அதிமுகல போய் சேர்ந்தது நல்ல விஷயம்தான், அதிமுகல தமிழ் தேசியம் பேசுறதுக்கான ஸ்பேஸும் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நண்பர்கள் ட்விட்டர்ல எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அது தவறான ஒரு பார்வை. தமிழ் தேசியம்ன்றது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு திராவிட கட்சிக்கு போயிட்டீங்கன்னா நீங்க இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை ஓரமா வச்சுக்கிட்டு அதுக்கு நேர் எதிரான இன்னொரு சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு தான் பொருள். ஸோ அந்த வகையில காளியம்மாள் அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க, அவங்க ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் இது. ஏன்னா ஒரு அதிமுக ஒரு பெரிய கட்சி, இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து எல்லா கட்சிகளுமே தன்னுடைய கூட்டணியை வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கே தெரியும். இப்போ அதிமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் இணைஞ்சிருக்காரு, அன்புமணி இணைஞ்சிருக்காரு, இப்போ வந்து காளியம்மாள் இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி திமுக பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேமலதா இணைஞ்சிருக்காங்க, எதிர்பார்க்காத விதமாக ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அதையும் தாண்டி திருமாவளவன் ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்குமே அப்போ வந்து இப்போ வரைக்கும் நான் தனித்து மட்டும் தான் நிற்பேன் அப்படின்ற ஒரு கொள்கையோட அவர் இருக்காரு. இப்போ புதுசாக அந்த விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அதையும் தாண்டி ஏற்கனவே வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களும் இணைஞ்சிட்டாரு, முன்னவே இணைஞ்சிட்டாரு. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கட்சிகளை வந்து எந்த அளவுக்கு பலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு வந்து எல்லா கட்சியுமே பலப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்த தேர்தலில் 4 முனை போட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த 4 முனை போட்டிக்கு ஒரு தகுதியான போட்டிகளாக இந்த தேர்தல் கட்சிகள்லாம் அமையுமா? இப்ப இந்த கட்சிகள்லாம் ஏகப்பட்ட சிறிய கட்சிகளை கூட்டணிக்குள்ள கொண்டு வராங்கனாலே இந்த கட்சிகள்லாம் பலமா இல்லை. ஸோ இந்த கட்சிகள் கூட்டணியை தான் பலமாக்குறாங்க, தனியா இவங்க பலமா இல்லாதனால கூட்டணியை அவங்க பலப்படுத்துறாங்க. ஆனா ஓரளவுக்கு அவங்க சக்தியை யூஸ் பண்ணி கூட்டணிக்குள்ள எல்லா கட்சிகளையும் கொண்டு வந்துடுறாங்க. அந்த ஒரு ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்கு, பணபலமும் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க கூட சேர்ந்தாதான் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும், உங்களுக்கு எம்பி சீட்ஸ் எம்எல்ஏ சீட்ஸ் எல்லாம் கிடைக்கும்ன்ற அந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. சோ இப்ப இந்த சிறிய கட்சிகள் பார்த்தோம்னா இப்ப பெரிய கட்சிகளோட தான் போய் சேரணுன்ற கட்டாயம் இருக்கு. அது போக இந்த சிறிய கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டு இருக்காங்க. இப்ப எம்டிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா போன தடவை 6 சீட்டு, இப்ப 10 சீட் கேட்டாங்க, 4 சீட் கொடுத்துருக்காங்க. அதுல 3 சீட்ல வந்து அவங்க திமுக சின்னத்துல அவங்க போட்டிடுறாங்க, உதயசூரியன் சின்னத்துல. அப்ப பாருங்க, அவங்க ஒரு வைகோ அவர்கள் திமுகவை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணி களத்துல ஸ்ட்ராங்கா நின்று அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சமரசம் செய்து திமுகவோட சேர்ந்து பயணிக்கிறாரு. அப்புறம் 6 சீட் ஆகுது, இன்னைக்கு 4ல வந்து நிக்குது. ஸோ இவ்வளவு பெரிய வீழ்ச்சி. இந்த சிறிய கட்சிகள் பார்த்தோம்னா திமுக மாதிரியான கட்சிகளோட கூட்டணி வைத்து, அதிமுக மாதிரியான கட்சிகளோட கூட்டணி வைத்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. இது மற்ற கட்சிகளுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
கம்யூனிஸ்டுகளுக்கும் சீட்ஸ் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. காங்கிரஸ் சண்டை போட்டு சீட்டை ஏற்றிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸோட தேவை திமுகவுக்கு இருக்கு. திமுகவோட பாஜக எதிர்ப்பு அரசியல் ஈடுபடணும்னா காங்கிரஸ் பார்ட்டி அந்த கூட்டணியில இருக்கணும். அதனால காங்கிரஸ் பார்ட்டி கிட்ட ஒரு பலம் இருக்கு. அதை பயன்படுத்தி எக்ஸ்ட்ரா ஒரு 3 சீட்டு அப்புறம் ராஜ்யசபா சீட்லாம் வாங்கிட்டாங்க. பட் மற்ற கட்சிகள்லாம் பார்த்தோம்னா பலவீனப்படுறாங்க. ஆனா நீங்க ஓட் ஷேர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டியோட ஓட் ஷேரும் கம்மியாயிட்டு தான் இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டியும் ஒரு கட்சியா தமிழ்நாட்டில் பலவீனப்பட்டு தான் இருக்காங்க. அதனால இப்ப இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி வைப்பதால யாருக்கு லாபம்னு பார்த்தா திராவிட கட்சிகளுக்கு மட்டும்தான். அந்த சிறிய கட்சிகளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு திமுக தனித்து போட்டிட்டா ஜெயிக்க முடியாது. திமுகவால சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காது. ஆனா கூட்டணி வச்சா சிங்கிள் மெஜாரிட்டி திமுக கிடைக்குது. கூட்டணி வச்சாலும் சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கூடாது இல்ல, அலைன்ஸா தானே அவங்க ஜெயிக்கணும். ஆனா கூட்டணி வச்சா சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்குது. அப்ப கூட்டணி வைக்கும் போதும் சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கிற மாதிரி அவங்க சீட் ஷேரிங் அந்த கூட்டணியை வடிவமைக்கிறாங்க. அப்ப இது யாருக்கு லாபமா இருக்கு? திமுகவுக்கு தான் லாபமா இருக்கு. சிறிய கட்சிகளை ஒழுங்கக்கூடிய வேலையை பண்றாங்க. பாஜக மற்ற கட்சிகள் எல்லாம் கபலீகரம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அந்த வேலையை தான் இங்க திமுக பண்றாங்க. இந்த தடவை 4 முனை போட்டி. ஒரு சைட்ல விஜய், இன்னொரு சைட்ல சீமான் அவர்கள், அப்புறம் அதிமுக திமுக அலைன்ஸ் பார்த்தோம்னா இருக்காங்க. டஃப்பான எலெக்ஷன்ஸா தான் இருக்க போகுது. இது 4 முனை போட்டியா இருக்குது இல்லையா? இந்த 4 முனை போட்டிங்கிறது திமுகவுக்கு சாதகமா அமையும். ஏன்னா இந்த 4 முனையில 3 முனைகள் பார்த்தோம்னா இவங்க திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணக்கூடியவங்க. அதிமுக திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பண்றாங்க. என்டிகேவும் பிரதானமா திமுக எதிர்ப்பு அரசியல் தான். தாவேக்காவும் பிரதானமா திமுக எதிர்ப்பு அரசியல் தான். அப்ப இந்த 3 பேருமே திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைப்பாங்க. அது அதிமுகவுக்கு சிக்கல். சோ அதனால இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல ஒண்ணு திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு மக்கள் வராங்கன்றது ஒண்ணு. ஏன்னா திமுக எதிரான ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனாலதான் நிறைய கட்சிகள் திமுக எதிர்ப்பு அரசியல் பேசுறாங்க. ஆனா திமுகவுக்கு எதிரான இந்த வாக்குகள் ஒரு அரசியல் கட்சியை நோக்கி போய் ஒன்றிணைய மாட்டேங்கிறாங்க, கன்சாலிடேட் ஆக மாட்டேங்குது. அது ஒரு பெரிய ஒரு சிக்கல். என்டிகேவை பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன்ல போட்டி அதிகம். புதுசா விஜயும் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி விஜய் இல்ல, இந்த தடவை விஜயும் வந்திருக்காரு. இன்னொன்னு அதிமுகவும் அவங்க கூட்டணியை பலப்படுத்திருக்காங்க. 24ல பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியா நின்னாங்க. இந்த எலெக்ஷன்ல அதிமுக அவங்களோட கூட்டணியை பலப்படுத்திருக்காங்க. டிடிவி உள்ள வந்துட்டாரு, பிஎம்கே வந்துட்டாங்க, பாஜகவும் வந்துட்டாங்க. சோ அப்ப என்டிகே போனதை விட டஃபா ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. ஒண்ணு விஜய் புதுசா வராரு, அவர் அதிகமா ஓட்ட உடைப்பார். அவர் குறி வைக்கிறதும் என்டிகே வாக்குகளை தான். என்டிகே குறி வைக்கக்கூடிய வாக்குகள் அவர் குறி வைக்கிறார். என்டிகே வாக்குகள்ல என்டிகே குறி வைக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் விஜயன் குறி வைக்கிறார். அதே வேலையை தான் அதிமுகவும் பண்றாங்க. அதனால இந்த தடவை போட்டி கடுமையா இருக்கும். இந்த போட்டியில ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சாலே பெரிய விஷயம். ஒரு 10% ஓட்டுக்கு மேல வந்தா பெரிய வெற்றி. சார், இப்போ நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் என்னதான் மக்கள் திமுக மேல எதிர்நிலையில் இருந்தாலுமே அவங்க கிட்ட இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கட்சி பலமும் இருக்குது, ஒரு கூட்டணி பலமும் இருக்குது, ஒரு பண பலமும் இருக்குது. அப்படி பார்த்தா திமுக தானே மறுபடியும் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். நம்ம எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவங்க பலமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குன்னா அது காரணம் எதிர்கட்சிகளோட பலவீனம். திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவசியம் கிடையாது. எதிர்கட்சிகள் வீக்கா இருக்கிறதும் திமுக பலமா இருக்கிற மாதிரி காட்டும். குறிப்பா எதிர்கட்சிகள் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க, ஊடகங்கள் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. சோ திமுக எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு, போராட்டங்கள் நடத்துறதுக்கு, திமுகவை கேள்விக்குட்படுத்துறதுக்கு யாரும் இங்க இல்ல. திமுக ரொம்ப சொகுசா பிரச்சனையே இல்லாம ரொம்ப ஈஸியா அவங்க அரசை நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் சிறிய கட்சிகளை பொறுத்தவரை வேற எங்கேயும் போக முடியாது. பாஜகவோட அதிமுக கூட்டணி அமைச்சிட்டாங்க. அப்ப சிறிய கட்சிகள் எங்க போவாங்க? எம்டிஎம்கே, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விசிகே எல்லாமே பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணியாச்சு. அப்போ அவங்களுக்கும் வேற வழி கிடையாது. திமுகவோட தான் பயணம் பண்ணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதனால பாக்குறதுக்கு திமுக பலமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகமாயிட்டு இருக்கு. திமுக எதிர்ப்பு பேசக்கூடிய அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் அதிகமாயிருக்காங்க. ஆனா திமுக இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இன்னைக்கு என்னன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் நிறைய பக்கத்துல உடையுது. இதை பயன்படுத்தி திமுக அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா காலம் முழுக்க இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. திமுக வாக்குகள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகரிக்க ஏதோ ஒரு கட்டத்துல அந்த வாக்குகள்லாம் ஏதாவது ஒரு சைட்ல போய் கன்சாலிடேட் ஆகும்ல, ஒருங்கிணையும்ல. அது நடக்கும்போது திமுக பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும். ஓகே சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா திமுக ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வருவோம். என்ன நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா
நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து எனக்கு ஒரு தமிழ் தலைவர்கள் தான் வேணும், சீமான் வந்து தனித்தே நின்றார்னா ஜெயிக்க முடியாது, தமிழ் தேசத்தை வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போ நேரடி எல்லாமே அதிமுகவாக தான் இருக்கு. அதிமுக இருக்கிற சில பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தேசம்ன்ற ஒரு கொள்கையை வச்சுட்டு ஒரு சார் வந்து சீமான் பக்கமும் மற்றொரு சார் வந்து எடப்பாடி பக்கமும் இருக்கிறாங்களே, இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? நீங்க தமிழ் தேசியவாதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு தமிழ் தேசிய கட்சியில தான் இருக்கணும். இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சி தான் ஒரு தமிழ் தேசிய கட்சியா தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியில தான் இருக்க முடியும். நீங்க அதிமுகவில் போய் சேர்ந்தீங்கன்னா நீங்க தமிழ் தேசியவாதி கிடையாது. அவங்க சொல்ற கொள்கை என்ன இருக்கும், என்னவா இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆள வேண்டும், அதுக்காக தான் நாங்க வந்து தமிழர் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு போய் சேர்றோம். இப்போ நான் சீமான் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவர் தனித்தே நிற்கிறாரு, அவர்கள் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனால தான் அவங்க போய் அதிமுக. புரிஞ்சுக்கோங்க, தமிழ் தேசியம்ன்றது ஒரு சித்தாந்தம். தமிழ் தேசியம்ன்றது தனி மனிதர் சார்ந்த விஷயம் கிடையாது. கம்யூனிசம் ஒரு சித்தாந்தம், அதே மாதிரி தமிழ் தேசியமும் ஒரு சித்தாந்தம். சோ அதனால இபிஎஸ் அவர்கள் ஒரு தமிழரா பிறந்ததாலேயே அவர் தமிழ் தேசியவாதி ஆயிர முடியாது. இபிஎஸ் அவர்களோட அரசியல் தமிழ் தேசிய அரசியலா இருந்தா அவர் ஒரு தமிழ் தேசியவாதியை ஏத்துக்கலாம். சோ இபிஎஸ் ஒரு தனி மனிதர் தான். இன்னைக்கு ஒருத்தன் தமிழனா போய் இருக்கான்னா ஒரு தமிழன் நல்லவனாகவும் இருக்கலாம், கெட்டவனாகவும் இருக்கலாம். ஒரு தமிழன் கரெக்டான அரசியல பேசுறவனாகவும் இருக்கலாம், போலி அரசியல பேசுறவனாகவும் இருக்கலாம். ஒரு தமிழன் ஒரு தமிழ் தேசியவாதியாகவும் இருக்கலாம், ஆரிய தேசியம் பேசுறவனாகவும் இருக்கலாம், திராவிடம் பேசுறவனாகவும் இருக்கலாம். சோ அதனால ஒரு தமிழனா இருக்கிறதாலேயே தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் போய் தமிழனை சப்போர்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. தமிழன் கையால விஷத்தை கொடுத்தாலும் விஷம் தான். சோ அதனால தமிழ் தேசிய ஒரு தமிழனா இருக்கிறது ஒரு குவாலிபிகேஷன் கிடையாது. அதை நம்ம ஆளுங்க கிளியரா முதல் புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு தமிழன் இருக்காரு அதாவது நாங்க அங்கெல்லாம் போய் சேர போறோம்னா அது ஒரு திராவிட கட்சி தானே, அப்ப நீங்க போய் சேர்றது திராவிட கட்சி தான். சோ இப்ப வந்து ஒரு கட்சிக்குன்னு ஒரு குணம் இருக்கும், அது மாறாது. நாம் போய் இந்த கட்சியை தலைமை தாங்கினாலும் சரி, நீங்க போய் தலைமை தாங்கினாலும் சரி, வேற வெளி மாநிலத்தவர்கள் தலைமை தாங்கினாலும் சரி, அந்த கட்சி திராவிட கட்சியா தான் இருக்கும். ஏன்னா திராவிட கட்சி தான், திராவிட கட்சியா தான் உருவாக்கப்பட்டிருக்கு. திமுகவை அவங்க எதிர்க்கிறாங்க, சித்தாந்த ரீதியா கிடையாது. திராவிடத்தை என்னைக்கு அவங்க எதிர்த்தது கிடையாது. அவங்க திமுக எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னன்னா, திமுக தனியா இருக்கும்போது திமுகவை தட்டி கேட்கறதுக்கு ஆளே இல்ல, ஏகப்பட்ட அராஜகங்கள்ல ஈடுபடுறாங்க. திமுகவை கவுண்டர் பண்றதுக்கு இன்னொரு சக்தி வேணும். அதனால ஒரு திராவிட கட்சியா அவங்க இன்னொரு திராவிட கட்சியை விமர்சிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால திமுக பெரிய திராவிட கட்சியை ஒரு சின்ன திராவிட கட்சி சண்டை போடுறதால இந்த திராவிட கட்சியோட நம்ம எல்லாம் சேரலாம் அப்படின்னா, அப்ப தமிழ் தேசிய கட்சி எதுக்கு? எல்லாரும் போய் அதிமுகலே போய் சேர்ந்துடலாமே. அதனால இது ஒரு சாக்கு போக்கு தான், அப்படி இருக்கக்கூடாது. அதிமுக ஒரு திராவிட கட்சி, நீங்க அதை ஒரு திராவிட கட்சியை அங்கீகரிச்சு நான் திராவிடத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகலாம், அது உங்களோட உரிமை. எல்லாருமே தமிழ் தேசியத்தை தான் ஆதரிக்கணும்னு நான் சொல்லல, ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் சாய்ஸ் அது. ஆனா நீங்க தமிழ் தேசியவாதியா உங்க அடையாளப்படுத்திக்கிட்டு அங்க போக கூடாது. அது திராவிட கட்சி, தமிழ் தேசிய கட்சி கிடையாது. சரி, இப்படி ஒரு போக்கு இருந்தாலுமே எதனால இவங்களாம் அங்க போய் சேராங்கன்ற ஒரு காரணம் இருக்குல்ல. அந்த காரணத்தை இப்ப நம்ம எடுத்து பார்க்கும்போது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு, திமுக வெற்றி பெறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, நான் தனித்தே நிற்கிறதுனால தான் திமுக இன்னுமே வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணம் வருது இல்ல. அந்த காரணத்துக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன சொல்லணும், அதுக்கு என்ன, அதுக்கு என்ன? அதனாலதான் சார் அந்த ஒரு அதிருப்தினால தான் எல்லாருமே வந்து அதிமுக இணைறாங்க. சோ அதுல ஒரு தமிழர் பார்க்கும்போது இப்போதைக்கு அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியும்ல. என்ன உங்களுக்கு என்ன சாய்ஸ் இல்ல? ஒரு தமிழ் தேசியவாதியா தமிழ் தேசிய அரசியல கட்டமைக்கிறதா உங்க வேலை. திமுக ஜெயிச்சா என்ன, அதிமுக ஜெயிச்சா உங்களுக்கு என்ன வந்தது? நீங்க தமிழ் தேசிய அரசியல பேசுறீங்க, திராவிடத்தை வீழ்த்தணும், அதுக்கான வேலையை களத்துல ஒர்க் பண்ணுங்க. அப்படி பாத்தீங்கன்னா காளியம்மாள் அவர்களுமே தமிழ் தேசிய கொள்கையில தான் பின்பற்றி வந்தாங்க. அந்த கொள்கையில வளர்ந்து அந்த கட்சியில வளர்ந்தவங்க தான் காளியம்மாள் அவர்கள். சரி, இப்போ அவங்க அந்த போய் அதிமுக சேர்ந்திருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்க முடியும்? வேற வழி இல்லாம சேர்ந்திருக்காங்க எடுத்துக்க முடியுமா? அது நம்ம முடியும், அது அவங்க இஷ்டம். அவங்க போய் சேர்றாங்க, அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா நான் சொல்ல வருது என்னன்னா, நீங்க போய் சேர்ந்தாச்சுன்னா நீங்க ஒரு தமிழ் தேசியவாதியா ஒரு தமிழ் தேசிய கட்சியில போய் நான் சேர்ந்தேன்னு சொல்ல முடியாது. அது ஒரு திராவிட கட்சி, நீங்க திராவிடத்தை எதிராக அங்க போய் சேர முடியும், அவ்வளவுதான். சோ இப்ப நிறைய பேருக்கு தமிழ் தேசியத்து மேல நம்பிக்கை போயிருது, ஒரு பாயிண்ட்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம், ஒன்னும் ஜெயிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா அது அவங்க விருப்பம். நின்று இதே இடத்துலதான் நிக்கணும்னு சில பேருக்கு விருப்பம்னா அவங்க நிக்கலாம், இந்த அரசியலை நோக்கி இங்கேயே பயணம் பண்ணலாம், அது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம். ஆனா நான் சொல்றது என்ன, நீங்க எதுவா வேணாலும் இருங்க, ஆனா என்ன பண்றோன்றது நம்ம மக்கள்கிட்ட தெளிவா சொல்லணும்ல. இப்ப கேப்ரியல் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்றத நான் கிளியரா சொல்லணும். நான் பாட்டுக்கு ஒண்ணு செஞ்சுட்டு நான் இன்னொன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால இந்த விஷயத்த பேசுறேன், வேற ஒண்ணும் கிடையாது.
ஓகே சார். சார் அப்போ இந்த தேர்தலை வந்து தமிழ் தேசியம் வர்சஸ் திமுக அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, இந்த தேர்தல் பொறுத்தவரை அதிமுக வர்சஸ் திமுக தான். ஓகே. அவன் தமிழ் தேசியம் வந்து இன்னும் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம்னு வர அளவுக்கு இன்னும் தமிழ் தேசியம் வளரல. இந்த தேர்தல் அதிமுக வர்சஸ் திமுக தான். இப்ப நீ என்ன கருத்து கணிப்பு எடுத்தியான்னு என்கிட்ட கேட்கலாம். நீங்க எதை வச்சு இப்படி சொல்றீங்கன்னு. சில விஷயத்துக்கு நம்ம கருத்து கணிப்பு எடுக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. போன எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நம்ம பாக்குறோம், 21 நம்ம பாக்குறோம். களத்துல ஒன்றும் பெரிய மாற்றங்கள் நடக்கல. ஸோ அதனால இப்போதைக்கு இரண்டாவது மிகப்பெரிய கட்சினா அதிமுக தான். அது போக அவங்க கூட ஒரு டீசென்டான ஒரு அலைன்ஸும் இருக்கு. ஆனா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் 31ல களம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இப்ப 26ல அதிமுக வீழ்த்தப்படுதுன்னு வச்சுப்போம். நமக்கு தெரியல, மக்களோட தீர்ப்பு என்னவா இருக்கும்னு தெரியல. இன்கேஸ் அதிமுக வீழ்த்தப்படுதுன்னு வச்சுப்போம், மக்களுக்கு அதிமுக மேல நம்பிக்கை போயிடும். குறிப்பா திமுக எதிர்ப்பாளர்களுக்கு அதிமுக மேல நம்பிக்கை போயிடும். அவங்க அதுக்கப்புறம் புது கட்சிகளை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. பாஜகவை நோக்கி போகலாம், என்டிகேவை நோக்கி போகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டா 26க்கு அப்புறம் என்டிகே நல்லா வேகமா வளர்வதற்கான சூழல் ஏற்படலாம். ஆனா இந்த தேர்தலை பொறுத்தளவு நான் என்ன யோசிக்கிறேன்னா, என்டிகே ஒரு 10% மேல வந்துட்டாங்கன்னா பெரிய பூஸ்ட். அதை அவங்க செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பண்ணா நல்ல விஷயமா இருக்கும். ஓகே சார். சார் இப்போ முன்னாடி பேசியிருந்தோம் தமிழ் தேசியவாதிகளெல்லாம் வந்து அதிமுக இணைறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணியில் இப்போ இணைஞ்சிருக்காங்க. இன்கேஸ் நாளைக்கு வந்து இந்த வாய்ப்பை பாஜக பயன்படுத்திட்டாங்கன்னா, அதாவது எடப்பாடியார் வந்து இன்கேஸ் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுட்டாருன்னா அடுத்த ஒரு தேர்தலில் பாஜக ஏன் தனியாக நிற்காது? இப்போ பாஜக வந்து எல்லாருமே தமிழ்நாட்டில் எல்லாருமே பாஜகவை முன்னாடி வந்து எதிர்த்துட்டு இருந்தாங்க, ஒரு அந்நிய சக்தி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ இவர் வந்து அவங்க பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால இன்கேஸ் அவர் வந்து நாளைய தேர்தலில் வந்து பாஜக தனியா நின்று தமிழ்நாட்டில் ஒரு அடித்தளத்தை போட்டுட்டாங்கன்னா அதுக்கு வந்து எடப்பாடியாரே வந்து அடித்தளம் விட்டாருன்னு சொல்லி எடுத்துக்க முடியும்ல. அது நம்ம என்ன பண்றது, ரெண்டு திராவிட கட்சிகளும் நேஷனல் பார்ட்டிஸோட அலைன்ஸ் வைக்கிறாங்க. திமுக காங்கிரஸோட வைக்கிறாங்க, பாஜகவோட அதிமுக வைக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ற இடத்துல இருந்து அவங்க செயல்படுறாங்க. அவங்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. கம்யூனிஸ்டுகள் பார்த்தா திராவிட கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க, காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகளோட கொள்கை என்ன, திமுகவோட கொள்கை என்ன? கொள்கை ரீதியாக அவங்க இந்த கூட்டணி எல்லாம் பாக்குறது இல்லை. அவங்கள பொறுத்தளவு இவங்களுக்கு 5% ஓட்டு, அவங்களுக்கு 2% ஓட்டு, நமக்கு 30% ஓட்டு, இதெல்லாம் கரெக்டா டிரான்ஸ்பர் ஆகுமா ஓட்ஸ் எல்லாம், அலைன்ஸ் கெமிஸ்ட்ரி கரெக்டா இருக்குமா, இதுதான் அவங்க பாக்குறாங்க. அவங்க கொள்கை சித்தாந்தத்தெல்லாம் மதிக்கிறது கிடையாது, மக்கள் நல்லா மதிக்கிறது கிடையாது. அதனால இப்ப நீங்க கேட்ட இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இபிஎஸ் யோசிப்பாருன்னு தோணல. ஸ்டாலினும் யோசிக்கல, நாளைக்கு காங்கிரஸ் வந்தா என்ன ஆகும்னு யோசிக்கலையே. அதே மாதிரி இபிஎஸ் அவர்களுக்கும் இன்னைக்கு நம்ம தேர்தலில் ஜெயிக்கணும், இன்னும் ஒரு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது, இந்த தேர்தலை நான் எப்படி ஜெயிக்கலாம்னா யோசிப்பாங்க. இல்ல இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சுன்னு அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாஜக பலம் பெறுவாங்களா, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இப்ப நிறைய பணத்தை போட்டுட்டு இருக்காங்க, களத்துல பணத்தை இறக்கிட்டு இருக்காங்க. பணத்தை இறக்குறாங்கன்னா என்ன யோசிப்பாங்க, அடுத்தது போட்ட முதல்ல எடுக்கணும்ல. வியாபாரத்துல நம்ம ஒரு 100 ரூபாய் போட்டா என்ன பண்ணுவோம், 200 ரூபாய் எடுக்கணும். இப்ப அதுக்கான வேலைகளை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டோட எதிர்காலம் என்ன, பாஜக வந்தா என்ன பண்ணுவாங்க, அதை பத்தி எல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. அதை பத்தி யோசிக்கணும், நம்ம தான் யோசிக்கணும், மக்கள் தான் யோசிக்கணும். உண்மைதான் சார். சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி தேர்தலில் வந்து நிறைய திருப்பங்கள் நடக்குது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷமா ஒரு கட்சி வந்து திமுக இணையாத கட்சி, திமுக எதிரான கட்சி, இப்போ திமுக இணைஞ்சிருக்காங்க. யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், தேமுதிக தான். அதே சமயத்தில் இந்த பக்கம் அதிமுக ஒரு பலமாக இருந்த ஒரு பெண்மணி, சபதமெல்லாம் விட்ட பெண்மணி இப்போ தனியா போயிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, சசிகலா அவர்கள். அதாவது அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கட்சி ஆரம்பிச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இதுல கேள்வி என்னன்னா, அவங்க கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி நம்ம என்ன நினைக்கிறோன்றதை விட இன்னொரு கேள்வி வருது சார். கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, சரி, அவங்களால தனியா நிக்க முடியுமா, இல்ல யாருன்னா கூட்டணி வைப்பாங்களா? அதெல்லாம் செகண்டரி. அந்த கேள்விலாம் நம்ம அப்புறம் யோசிக்கலாம். முக்கியமான கேள்வி என்னன்னா, அந்த கட்சியை ஏன் இப்ப ஆரம்பிக்கிறாங்க? இவ்வளவு நாளா ஆரம்பிக்காம ஏன் இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க? இதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம்ல, ஏன் இப்ப ஆரம்பிக்கிறாங்க? ஏன் ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கட்சி விட்டுன்னு வெளில தானே இருந்தாங்க, தனியா தானே இருந்தாங்க. எவ்வளவு நாட்கள் டைம் இருந்தது? கரெக்டா 26 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாசம் இந்த கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய தேவை என்ன? சோ அதுக்கான தேவை என்னன்னா, இப்ப டிடிவி அவர்கள் அதிமுக போய் சேர்ந்துட்டார். சோ தேவர் கம்யூனிட்டிக்கு அதிருப்தி இருக்கு சவுத்ல. டிடிவி அவர்கள் அந்த அதிருப்தியை பயன்படுத்தி ஒரு கட்சி வழியா அந்த ஓட்ஸை வந்து வாங்கிட்டு இருந்தார், அந்த மக்களோட வாக்குகளை வாங்கிட்டு இருந்தார். ஒரு காலத்துல நம்ம அதிமுகல
செல்வாக்கு படைத்த மக்களா இருந்தோம். இன்னைக்கு நம்ம வெளியேற்றப்பட்டிருக்கோம். ஓபிஎஸ் வெளியேற்றிட்டாங்க, டிடிவி, சசிகலா எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாங்க. நமக்கு இப்ப பெரிய செல்வாக்கு அதிமுக இல்ல அப்படின்ற ஒரு அதிருப்தி மக்களுக்கு இருக்கும்போது அந்த மக்களோட வாக்குகள் டிடிவிக்கு போயிட்டு இருந்தது. கோபம் யார் மேல இருந்தது? இபிஎஸ் மேல இருந்தது. ஏன்னா நம்மள ஓரம் கட்டினது இபிஎஸ் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. இப்ப டிடிவி என்ன பண்றாரு? இபிஎஸ் ஓட போய் சேர்ந்துட்டாரு. அப்ப அந்த மக்களோட கோபம் இன்னும் அப்படிதானே இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா கட்சிகள் ஒன்றும் பெருசா பிரதிநிதித்துவம் இன்க்ரீஸ் ஆகல, அதிகமாகல. அப்ப அந்த மக்களோட கோபம் அப்படியே தான் இருக்கும். எல்லாருக்கும்னாலும் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் ஓட்ஸ் வந்து அங்க இருக்கு. இன்னும் அதிமுக கிட்ட அதிருப்தியா இருக்கக்கூடிய வாக்குகள் கொஞ்சம் இருக்கு. அதை அறுவடை பண்றதுக்காக இப்ப சசிகலா அவர்கள் உள்ள வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்ல டிடிவி என்ன பண்ணாரோ அதே வேலையை செய்வதற்காக இப்ப சசிகலா அவர்கள் களம் இறங்கியிருக்காங்க. சோ அந்த ஓட்ஸ் அறுவடை பண்றதுக்காக வந்திருக்காங்க. இத சசிகலா அவர்கள் செய்வதால யாருக்கு லாபம் இருக்கும்? இதுக்கு முன்னாடி டிடிவி தனியா இருந்து ஓட்ட பிரிச்சதால யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தான். அதிமுக ஓட்டு தான் டிடிவி உடைச்சாரு. அப்ப அந்த வேலையை செய்யறதுக்கு இப்ப சசிகலா அவர்கள் உள்ள வந்திருக்காங்க. டிடிவியை ரீப்ளேஸ் பண்றான்னு சொல்றாங்க. ஆமா, டிடிவி செஞ்ச அதே வேலையை சசிகலா அவர்கள் செய்ய போறாங்க. அவங்க தேவர் கம்யூனிட்டி ஓட்ஸை உடைக்கிறாங்க. தேவர் கம்யூனிட்டி ஓட்ஸ் தனியா பிரிச்சு வச்சிட்டோம்னா அது அந்த பக்கம் போகாது. இதனால அவங்களுக்கு என்ன சார் பயன்? சசிகலாவுக்கு என்ன பயன்? சசிகலாவுக்கு என்ன பயன்னா இபிஎஸ் தோக்கடிக்கலாம், அப்புறம் வேற சில பயன்களும் இருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஓகே சார். சார், இப்போ 2026க்கான தேர்தல் களம் வந்து மக்களுக்கு வந்து மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு தேர்தல் களமா இருக்குமா? அப்படி இருந்தாலுமே மக்கள் பிரச்சனைகளை வந்து பேசக்கூடிய அல்லது மக்கள் பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடிய வாக்குறுதிகள் கொண்ட கட்சின்னு சொல்லிட்டு நீங்க இதை சொல்லுவீங்க? 2026 தேர்தல் வந்து மக்களுக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க வாக்குறுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏற்கனவே திமுக 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு காசுன்றாங்க. இப்ப பொங்கலுக்கெல்லாம் காசுன்றது போய் இப்ப கோடை அந்த வெப்பத்துக்கு காசு கொடுக்குறாங்க. இப்ப அந்த கோடை என்ன நிவாரணமா இன்னும் ஒரு காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. சோ இப்ப சம்மர் டைம்ல நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுக்கல, கரெக்டா 26 ரூபாய் தான் கொடுக்குறாங்க தேர்தலுக்கு முன்னாடி. இதெல்லாம் கொடுத்தாச்சுனாலே அடுத்தது நம்ம நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள போறோம். அரசு பெரிய ஒரு நிதிச்சுமையில மாட்ட போறாங்க. அதுக்கப்புறம் யார்கிட்ட இருந்து பணத்தை வசூலிப்பாங்க? நம்ம கிட்ட இருந்து தான். அதுக்கெல்லாம் நம்ம தான் பே பண்ணணும். இதுக்கு தீர்வு அதிமுக இருக்காங்கன்னு பார்த்தா கிடையாது. அதிமுக நீ 1000 ரூபாய் கொடுத்தா நான் 2000 ரூபாய் கொடுப்பேன், அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்காங்க. எல்லாமே இலவசங்கள் தான். இப்ப இபிஎஸ் அவர்கள் கடைசியா ஒரு அது என்ன சொல்றது, நான் என்னெல்லாம் செய்வேன் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாரு, வாக்குறுதிகள்லாம் வெளியிடுறாரு. அதுல அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தா இலவசங்களா தான் இருக்கு. சரி, இவங்க 2 பேர் தான் சரியில்லை, மாற்று அரசியல்னு பேசிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரு கரெக்டா பண்றாருன்னு பார்த்தா அவரு இதை விட பயங்கரமா பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் 2500 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்றாரு. பெண்களுக்கு எல்லா பஸ்லயுமே ஃப்ரீ தான் அப்படின்றாரு. தங்க மோதிரம், ஆமா தங்க மோதிரம் கொடுக்குறேன்றாரு. அப்புறம் அந்த ஏதோ இந்த கல்யாணம்னா சீர்வரிசை எல்லாம் பண்ணுவேன்றாரு. இதெல்லாம் பண்றதுக்கு அவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும்? அதாவது அவர் வந்து இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே எப்படி இருக்காங்கன்னா, சுயமா சிந்திச்சு பாலிசிஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி தமிழ்நாட்டை முன்னேற்றணுன்ற அந்த அக்கறைலாம் உங்களுக்கு கிடையாது. உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும், வாங்கி இன்னொருத்தங்கிட்ட கொடுக்கணும். இது பண்றதுக்கு என்ன பெரிய புத்திசாலித்தனம்? மக்கள்கிட்ட இருந்து வரி பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து இன்னொருத்தங்க கொடுக்கல என்ன பெரிய புத்திசாலித்தனம் இருக்கு? நீங்க நிஜமாவே புத்திசாலினா முதலீடுகளை கொண்டு வரணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தணும், பெரிய பெரிய நிறுவனங்களை உள்ள கொண்டு வந்து வியாபாரம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான சூழலை ஏற்படுத்தணும். இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா மக்கள் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க, மக்களோட வாழ்வாதாரம் மேம்பட ஆரம்பிக்கும், நல்லா பணம் சம்பாதிச்சு ப்ரொஃபஷனல்ஸா மக்கள் மாறுவாங்க. இதெல்லாம் பண்றதை விட்டுக்கிட்டு இவன்கிட்ட இருந்து பணத்தை பறிச்சு அவன்கிட்ட கொடுக்கறதுல என்ன புத்திசாலித்தனம் இருக்கு? இதுதான் இவங்களோட அரசியல். அதனால நீங்க கேட்டீங்களே, இது மக்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வா இருக்குமா? இவங்க பிரச்சனையை அடுத்த லெவலுக்கு கூட்டு போறாங்க. பெரிய பிரச்சனையா தலையில வந்து விழப்போகுது. அடுத்தது யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் பெரிய ஒரு நிதிச்சுமைய அவங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இவ்வளவு இலவசங்கள்லாம் கொடுத்து பணத்தை வீரியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, விரயம் பண்றாங்கன்னா, இது நடக்காது, வாய்ப்பே இல்லை, இப்படி நடத்த முடியாது. இப்ப ஏற்கனவே திமுகவை பொறுத்தளவுல வரியெல்லாம் அதிகரிச்சிருக்காங்க. இபி பில் அதிகமாயிருச்சு, வாட்டரு, டாக்ஸ், கமர்ஷியல் டாக்ஸ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் பார்த்தா மாநிலத்தோட வருவாயும் பார்த்தா அதிகரிச்சிருக்கு. அதுல பெருசா பெருமையா நாங்க மாநிலத்தோட வருவாய் அதிகரிச்சிருக்கோம். எப்படி அதிகரிச்சீங்க? மக்கள்கிட்ட இருந்து பணத்தை அதிகமா புடுங்கிருக்கீங்க. இதுல என்ன பெருசா கொண்டாடுறதுக்கு? அந்த வகையில் அதிமுகவை பாராட்டலாம். இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருந்து அவங்க பணத்தை பறிக்கல.
அதனால இனி அடுத்தது இந்த இலவசங்கள்லாம் கொடுக்குறாங்கன்னா இன்னும் அதிகமா நெருக்குவாங்க. இந்த இடத்துல சீமான் மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நியாயமா நடந்திருக்காரு, இந்த இலவசங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு. சார் தொடர்ந்து எல்லா கட்சியுமே இலவசம் 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 பேசக்கூடிய காரணம் என்ன சார்? ஏன்னா மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து மயக்க நிலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மக்கள் மேலதான் அந்த சுமையை சுமத்துறாங்க. இப்ப ஒரு டைரக்டர் சினிமா எடுக்கிறாருன்னு வச்சுப்போம், அவர் வந்து ஒரு நல்ல படம் பண்ணலாமா இல்லைன்னா கமர்ஷியலான படம் பண்ணலாமா அப்படின்ற டிசிஷன் வருது. அவர் என்ன படம் பண்ணுவாரு? நல்ல கமர்ஷியலா பண்ணாதான் ப்ரொடியூசருக்கு லாபம். டைரக்டர் நான் வந்து ஹாலிவுட் மாதிரி இந்த பெரிய ஆர்ட் மூவி பண்ண போறேன் அப்படின்னா நீ தனியா வேணா பண்ணிக்குவான் காசை போட்டுட்டு போயிடுவாரு. ஸோ அப்போ அந்த டைரக்டர் எதனால கமர்ஷியல் படம் எடுக்கிறாரு? மக்களுக்கு அது பிடிக்குது. ஸோ 2 ஃபைட் சீனு, ஒரு கிளாமரான ஒரு பாட்டு, அப்புறம் நடுவில் 2 சென்டிமெண்ட், இதெல்லாம் வச்சு ஒரு மிக்ஸா கொடுத்தாதான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அப்ப அந்த டைரக்டர் என்ன மாதிரியான படம் பண்ணுன்றதை யார் தீர்மானிக்கிறா? மக்கள் தீர்மானிக்கிறாங்க. ப்ரொடியூசர் தீர்மானிக்கிறார். ப்ரொடியூசர் வந்து மக்களுக்கு என்ன பிடிக்குன்னு பாக்குறாரு. சோ மக்கள் தீர்மானிக்கிறார். சோ மக்கள் என்ன கேட்கறாங்களோ அதை கொடுப்பாங்க. இவங்களும் அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா பிடிக்குது, ஜாலியா இருக்கு, கொடுத்துருவோம், அவ்வளவுதான். அது நாட்டுக்கு நல்லதா, மாநிலத்துக்கு நல்லதா, நம்ம எதிர்காலத்துக்கு நல்லதா, நம்ம கஜானா காலி ஆகுமோ? அதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு கமர்ஷியலான ஒரு மசாலா படம் பிடிக்குதா கொடுக்குற மாதிரி மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா பிடிக்குது, கொடுப்போம். எக்கடி கிட்டு போனா என்ன, மக்களுக்கு அதை கொடுப்போம். அது நாளைக்கு மக்கள் தலையில தான் விழும். பரவாயில்ல, நமக்கு என்ன வந்தது? நம்ம அதிகாரத்துக்கு வர போறோம், நம்ம சம்பாதிக்க தான் போறோம்.